நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியாதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வராருங்க. அப்போ ராசியாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரனால பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. உங்கள் நீண்ட நாள் ஆசை, கனவு, லட்சியம் இது நிறைவேறத்துக்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. கூடவே சூரியனும் அங்கே சேர்ந்துருக்காருங்க. அப்படிங்கும்போது தகப்பன் வழி சொத்துக்கள் வர்றதுக்கான ஒரு யோகம் இருக்குங்க. தந்தையின் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடைபெறத்துக்கும் 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதர ஸ்தானங்க. மூத்த சகோதரனால் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. அடுத்து உங்களோட 2ஆம் இடத்துக்கு வந்துடுவோங்க. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான, தனஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல ஆட்சியாக உட்கார்ந்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது தனஸ்தானாதிபதி ஆட்சி பெறும்போது பொருள் வரவு நல்லாயிருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையேன்னு கவலைப்பட்டு இருக்கவங்க இப்போ கொடுத்த வாக்கை கட்டாயம் காப்பாற்றுவீங்க. உங்களோட குழந்தைகளுக்கு உங்களுக்காக பார்த்திங்கன்னா இப்போ நிறைய திட்டங்கள் போடுவீங்க. அவங்களோட எதிர்காலத்துக்காக நிறைய திட்டங்கள் போடுவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான மாதமாகவும் இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்து 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தைரிய வீரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள், ஒரு குருட்டு தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான தைரியம் வரும். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து ஒரு விஷயத்தில் இறங்கி செயல்பாடு பண்ணுறது நல்லது. ஏன்னா ராசியாதிபதியும் 11ல் இருக்காருங்களா, 3ஆம் இடத்துல வேறு செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்காருங்களா, அதனால குருட்டு தைரியம் வந்துடும். அதன் மூலியமாக சில சிக்கல்களை மாட்டிக்குவீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க. நிறைய குறுகிய தூரம் பயணம் போவீங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறதும் கிடைக்க போகுது. அடுத்து 4ஆம் இடம் அப்படிங்கும்போது 4ஆம் அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அப்போ தொழிலுக்காக நிலம் வாங்குறது, தொழிலுக்காக விரிவாக்கத்துக்காக வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது நிறைய பொருளாதார ரீதியாக, தொழிலுக்காக பொருளாதார ரீதியாக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பொருளாதார உதவிகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் சொத்து விற்று அந்த சொத்தின் மூலியமாக இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் நல்லாயிருக்கும். தாய் வழி சொத்துக்களும் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான காலம் நல்லாவே இருக்குங்க. அடுத்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம், அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ குழந்தைகளுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு சிறு பிரச்சனையாகி அதன் பிறகு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஃபீல்டில், ஐடி ஃபீல்டில், ஆடிட்டிங், அக்கௌண்டன்சி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும். இதை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ராகு பகவான் இருக்கார். அவர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுப்பார். அது மனசுக்கு பிடிச்ச ட்ரான்ஸ்ஃபராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் குருவோட பார்வையும் அங்கே படுறதுனால உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ட்ரான்ஸ்ஃபரை கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். கூடவே செவ்வாயும் தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்கங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபரும் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னாங்க கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெளியிடங்களில் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, தண்ணியை கொஞ்சம் காய்ச்சி குடிக்கிறது நல்லது. இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, அதுவும் இன்னும் 1 வருட காலங்களுக்கே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் பெரிய பிரச்சனைகள் வராதுங்க. குருவோட பார்வையும் வர்றதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆரோக்கியத்தில் தானாக சரியும் ஆயிரும்.
அடுத்து 7ஆம் இடம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம், பிஸ்னஸ் பார்ட்னருக்கான ஸ்தானம். இந்த இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் லைஃப் பார்ட்னர்கிட்ட கலந்து ஆலோசித்து செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க. இது எப்படி பண்ணலாம், இந்த விஷயம் நான் குடும்பத்துக்காக பண்ண போகிறேன், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கலந்து ஆலோசித்து வாழ்க்கை துணைக்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் இன்னும் எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்கக்கிட்டையும் கலந்து ஆலோசித்து செயல்படுறது நல்லதுங்க. சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா படிக்கிறதும் அனுமன் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் உங்களுக்கு சிக்கல்கள்லேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்து 8ஆம் இடம்ங்க. 8ஆம் அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான். இவர் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஒரு சிலர் வந்து பாருங்கள் மெடிக்கல் சம்மந்தப்பட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 9ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார். பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அந்த தைரியத்தையும் ஒரு துணிச்சலையும் வந்து 9ஆம் பாக்கியஸ்தானாதிபதி உங்களுக்கு கொடுத்தே தீருவாருங்க. அப்பா மூலியமாக நன்மை. வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க வெளிநாடு போகிறதுக்கான ஒரு நல்ல சூழல், இல்லை பிஹெச்டி படிக்கலான்றங்க எனக்கு கரெக்டான சீட் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கைட் கிடைக்கிறது, இல்லை 4 வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என்னால் முடிக்கவே முடியலைங்க என்னோடய ரிசர்ச் அப்படின்னா அது இப்போ முடிக்கிறதுக்கான காலம் ரொம்பவே நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஆடம்பர பொருள் சம்மந்தப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு பிஸ்னஸ் சூப்பராக நடக்கும். அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 10ஆம் அதிபதி புதன் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறனால தொழில் மூலியமாக நல்ல லாபம் அப்படிங்கிறதும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு தொழிலை மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும். அது வந்து உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து கலந்து ஆலோசித்து தொழில் மாற்றத்தை பற்றி யோசிச்சுக்கோங்க. யோசிக்காமல் எதுவும் முடிவு பண்ண வேண்டாம். அரசாங்கத்தின் மூலியமாக உதவிக்காக தொழிலுக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த உதவி இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 11ல் சூரியன் புதன் நிபுணத்துவ யோகம். தொழிலில் ரொம்ப சூப்பராக செஞ்சு அதன் மூலயமா ஒரு பண வரவு. டாக்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குது. புதிய கண்டுபிடிப்புகள் வந்து மெடிசன் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கிறவங்களால ஒரு சாதனை அப்படிங்கிறது இந்த மாதம் கட்டாயம் கிடைக்க போகுது. அடுத்து 12ஆம் இடம் அப்படிங்கும்போது 12ஆம் அதிபதி சூரிய பகவான் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் மாதத்தோட தொடக்கத்தில் 10ஆம் இடத்துலையும் மாதத்தோட பிற்பகுதியில் 12ஆம் இடத்துலையும் இருக்காருங்க. அப்போ கொஞ்சம் 11ஆம் அதிபதி 12ல் வந்து இருக்கும்போது 12ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது கொஞ்சம் விரை செலவுகள் வரும். ஆனால் அந்த விரை செலவுமே உங்களுக்கு ஒரு லாபத்தை அப்படிங்கிறது கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா தொழிலில் கொஞ்சம் முதலீடு பண்ணுவீங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் எனக்கு சாதகமாக முடியணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. முடிஞ்சால் தினந்தோறும் விநாயகர் அகவல் படிக்கிறதும் உங்களுக்கு விரயத்தையும் உடல் விரை செலவை குறைக்கும், உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னாங்க ஜோதிட வகுப்புகள் வரக்கூடிய 7ஆம் தேதி ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு வீக்கெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே இப்போல்லாம் உத்தியோகத்துக்கு போகிற காலகட்டமாக இருக்குது. அதனால் வீக்கெண்டில் இந்த கிளாஸஸ் நடக்குதுங்க. ஆன்லைன் ஜூம் கிளாஸு அப்பப்போ ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு அமுச்சு வச்சுருக்கோங்க. அடிப்படை ஜோதிடம் இது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக இப்போ நீங்கள் வந்து காண்டாக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்கங்க. நன்றி, வணக்கம்.